கடாயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்ட்டுனா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தாங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. பரல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பொடி உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுலேருந்து வழுவழுப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்கும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி நாம் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டால் போதும். அந்த கிளுகிளுப்பு தன்மை இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாமே அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் அரை ஸ்பூன், எல்லாமே அரை ஸ்பூன் தாங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கொஞ்சமாக நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சி கிடைக்கும். தண்ணி ஒன்றுமே விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அந்த கலவைக்கு கூட நாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அந்த அளவு சாதத்தை நீங்கள் போட்டு நல்ல சூப்பராக கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை